கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு 6 விற்பனை பதிவு இருக்குதுங்க. 3/3/2025 விற்பனை நாள். ஒரு பால் மேலையில் நல்ல ஒரு நந்து சிலையாட்ட வரக்கூடிய மாடு, ஒரு குட்டை மாடு இருக்குதுங்க. அதுவும் ஒரு இன்னொரு குட்டை மாடு இருக்குதுங்க. ஒரு தார் பார்க்கர் கிராஸில் கிடாரி ஒன்று, இரண்டு பல்ல பெருவெட்டு கிடாரி, நல்ல தெளிவான கிடாரி இருக்குதுங்க. எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக தவறாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியுங்க. என்ன தேதியில் பதிவிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. ஒரு 2.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து கிடாரிங்க. சுத்தமான மாடு, சுத்தமான கிடாரி. நல்ல பால் வெண்மையாக வேணும், ஒரு 2.5 அடி உயரத்தில் குட்டை மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. அதாவது வந்து வளர்த்தி அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைனிங் டேபிளோட உயரம் தான் இருக்குங்க. ஒரு 2.5 to 2.25 அடி உயரம் தான் இருக்கும். மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. இன்னொரு 10 நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க. கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. எல்லாருமே பிடிச்சிக்கலாம். ரொம்ப சாதுங்க. ரொம்ப சாது அப்படின்னா மிக மிக ரொம்பவும் சாதுவாக இருக்குது. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்புங்க. குறைப்பொழுது கிடையாது, கழிப்புச்சொல்லி கிடையாது. அதிக அளவில் வந்து குட்டையின மாடுகள் வந்து இந்த மாதிரி கேட்குற நண்பர்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குட்டையின மாடுகளும் கொண்டு வந்து போடுறதுக்கு உண்டான முயற்சி நம்ம செஞ்சுட்ருக்கிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 மாடு குட்டை மாடுகள் கொண்டு வந்திருக்கிறோமுங்க. பால் கறக்கிறதுக்கு கன்று போட்டதுக்கப்புறம் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி பாலும் அப்படி தான். ஒரு 2 லிட்டர் பாலில் வந்து சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு மாட்டில் வந்து மடிகாம்பு இருக்குதுங்க. நல்ல சுத்தம் இருக்குது, தோல் நைஸ் இருக்குதுங்க, நல்ல உடசலாமல் இருக்குதுங்க. இன்னொரு 10 நாளில் கன்று போட்டுக்குங்க. மடி வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு மடி வருமோ அந்தளவுக்கு மடி வருங்க. நம்ம வந்து இன்னொரு ஒரு வாரம் கழித்து தான் மடி வந்ததுக்கப்புறம் வீடியோ போடலான்ட்டு இருந்தோமுங்க. சரி, கேட்குறவங்க வந்து பார்த்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கே போட்டிருக்கிறோம். நேரில் வர முடியினாலும் மாட்டோட குணவனத்தை பார்த்துக்குங்க. ரொம்ப அருமையான குணவனம் இருக்குது. போட்டால் 3ஆவது கண்ணுங்க. நல்ல வந்து ரோஸ் கலரில் மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. நல்ல பால் வெண்மையாக இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல வந்து கறந்துட்டு இருந்தாங்க. 2 மாடுமே ஒரே இடத்துல தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோமுங்க. இந்த மயில மாடு வந்து இந்த பால் மேல மாடு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பாலுக்கு வந்து சுத்தமாக கறக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தீவனம் மற்ற தீவனம் ரொம்ப தெளிவாக எடுத்துக்குதுங்க. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. நேரம் ஒரு 2 லிட்டர் பால் வேணும். குட்டை மாடு பால் குடிக்க விரும்புகிறவங்க, அளவுக்கு வளர்த்த விரும்புகிறவங்க வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இந்த 3ஆம் ஈத்து குட்டை மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 31,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. இது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. 2 1 3 பண்ணி அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் நம்ம 2ஆவதாக பார்க்குறது 2 பல்லுங்க. நல்ல பெருவட்டான கிடாரி, சுத்தமான கிடாரிங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வட இந்திய மாடுகளுக்கு சுழி வந்து ஒரு பிரச்சனையே வருங்க. நெத்தியில் 2 சுழி இருந்துடும், இல்லைன்னா முதுகில் இருக்க வேண்டிய ராஜா சுழி வந்து தள்ளி இருந்துருங்க, இல்லைன்னா 1க்கு 2 எருக்கு மாற முன்ன பண்ணி இருந்துடும். ஆனால் நம்ம வாங்குறது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளுக்கு உண்டான சுழி எப்படி நம்ம பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாங்கி தெளிவாக போட்டு விற்பனை பதிவு செஞ்சு கொடுத்துருக்குறோமுங்க. இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது நல்ல பெருவெட்டுங்க. கம்பி வேலைக்கிட்ட நிறுத்தணும்னா தெரியுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலி வந்து 5 அடி உயரம் போட்டிருக்கிறோம். மாடு வந்து கம்பி வேலையை விட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து தான் இருக்கும். நல்ல பெருவட்டான மாடு, மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. இன்னொரு 4 நாள் ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும். சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்ல சாதுவும் தெளிவாக இருக்குங்க. நல்ல வெண்மையான பால் மேலையான நிறம் இருக்கும். முகத்தில், கொம்புதலையில், சின்ன முகத்தில், கட்டை கொம்பில் தெளிவான மாடு. ஒரு தார் பார்க்கர் கிராஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. குறைப்புள்ளதுகள் கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. வாய் கடிசு நல்ல தெளிவான வாய் கடிசு இருக்குது. மடி செட்டு வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு 3 லிட்டர் கறவை கறக்கிற அளவுக்கு மடி செட்டு இருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 4 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் 5 நாள் ஆகிருக்குது. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் ஒரு 15 நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க. நல்ல மயிலையில் வேணும், நல்ல தார் பார்க்கராக வேணும், கிராஸில் வேணும், மடிகாம்பு சுத்தத்தில் வேணும், நல்ல சாதுவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு தேர்வு செய்யலாம். 2 பல்லுங்க. சினை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் 5 நாள் ஆச்சுங்க. இன்னொரு 4 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே எப்போ வேணால் கன்று போட்டுக்குங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க. அந்த கூடுதலாக லட்சுமி சுழியோடு கேட்குற நண்பர்களுக்கு அந்த லட்சுமி சுழி தாவணி சுழியும் வந்து இந்த மாட்டில் இருக்குதுங்க. தார் பார்க்கர் கிராஸ் 2 பல் 9 மாதம் சினைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கன்று போட்ட பிறகு நம்ம கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறோமா அணைக்காமல் கறக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சிங்க. மற்றபடி மாடு வந்து ரொம்ப சாதுவாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணைக்காமே நம்ம கறந்து பழகிக்கலாம். 2 பல்லில் நல்ல பெருவெட்டில் சுத்தத்தில் தார் பார்க்கர் கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரல. இதுவும் தெரிஞ்ச நண்பர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத சென்னையிலே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நம்ம வெயிட் பண்ணி மடி காம்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சிக்கிறோம்னு சொல்லியிருந்தோங்க. அதே மாதிரி மடி காம்பு நல்லா வந்துருச்சு. இன்னொரு வாரத்தில் கண்ணும் போட்டுக்கும் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க.
இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 2 பல் 9 மாதம் சினை சுழி சுத்தமான தார்பார்க்கிற கிராஸ் கிடாரிங்க. தலையத்திலே ஒரு 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது. சாதுவான குணம் இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி, நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸை பண்ணிவிட்டு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணி கொடுக்குறோங்க. வீடியோ பதிவில் 3வது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டோட கிராஸ் கிடாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்து கிடாரி. பல் வந்து கடைமுளைப்பு ஆயிடுச்சுங்க. மடிகாமல் சுத்தம், நல்ல மடிகாமல் சுத்தம், கறவைத்திறன் நல்ல கறவைத்திறன், ஒழுங்கில் நல்ல ஒழுக்கத்தில் தீவனம் சாப்பிட்றதையாக இருக்கட்டும், இல்லை அடர் தீவனம் குடிக்கிறதையாக இருக்கட்டும், நம்ம ஆட்கள் கூட பழகிறதுலையாக இருக்கட்டும், பால் கறவைக்கு நிற்கிறதுலையாக இருக்கட்டும், மிக மிக தெளிவான ஒழுக்கமான நல்ல டார்க் சேவலையாக வரக்கூடிய ஒரு 2ஆம் நீத்து கிடாரிங்க. மடிகாம்பு சுத்தம் பைப்பில் வர மாதிரி வருங்க. அமுத்தணும்னா செல்னு பால் வரும். நல்லா கறக்க தெரிஞ்சவங்க ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 லிட்டர் பால் கறந்துடலாம். அந்தளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் இருக்குது. பைப்பில் வர மாதிரி காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயான பூங்காம்பாக இருக்குதுங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. கண்ணுக்குட்டியும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். மாட்டுக்கும் குறைப்பொழுது இருக்காது, கிளப்பி சுழிகள் கிடையாதுங்க. கண்ணுக்குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கன்று காலை கண்ணுங்க. இதுக்கும் வந்து குறைப்பொழுது கிடையாது, கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. 4 பால் ஊற்றி நம்ம விற்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்றுறலாமுங்க. மாடு ரொம்ப சாதுவான குணம். 2ஆம் நீத்து கிடாரிங்க. கடைப்பல் முளைப்பு மாடு. நேரம் ஒரு 4 3 7 லிட்டர் கறவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் கொண்டு வந்தோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் நம்ம கறந்துருக்குறோமுங்க. வண்டியில் ரொம்ப தூரம் வந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலில் வந்தது. வந்ததையும் வந்து நம்ம ஒரு 9 மணிக்கே நம்ம கறந்துட்டோமுங்க. 7 மணிக்கு மாடு ஏற்றணும். 9 மணிக்கு கறந்துட்டோம். ஒரு 3 லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கூட்டுட்டோமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டோட கிராஸ், ஒரு இடவெட்டு மாடுன்னு சொல்லலாமுங்க. இடவெட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வட இந்தியா மாடுகளாக இருந்தால் இந்த மாட்டுக்கு இருக்கிற மாதிரி காதுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த கிர் மாட்டுக்கு, காங்கிரீச் மாடு, தார்பார்க்கர் மாட்டுக்கெலாம் இருக்கிற மாதிரி காதுகள் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதோட தாய் மாடு வந்து ஒரு செவல மாடுங்க. அதுவும் வந்து ஏற்கனவே ஒரு வட இந்திய கிராஸான மாடு. இது வந்து சுத்தமான பால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டு பாலாட்டும் நல்லா அடர்த்தியாக நல்லா டென்சிட்டியோடு தெளிவாக இருக்குங்க. மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும். யார் வேணாலும் கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா கடைப்பல் முளைப்பு கிடாரி ஒரு 15 நாள் ஆன காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் ஒரு 4 3 7 லிட்டர் கறவை ஒரு நாளுக்கு எதிர்பார்க்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. செவலையில் நல்ல ஒரு அட்டகாசமான செவலை நிறத்தில் அருமையான மாடு, கிராஸ் மாடு, இடவெட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். வெச்சக்கால் மாறாமல் நீங்கள் ஒரு கையிலையும் கறக்கலாமுங்க, 2 கையிலையும் மாற்றி மாற்றி கறக்கலாம். பாத்திரத்தை காலுக்கடியே வச்சு கறக்கலாம். பாத்திரத்தை மடியில் வச்சுட்டு 2 கையிலையும் மாற்றி மாற்றி இழுக்கலாமுங்க. இப்போ இந்த வீடியோவில் கறக்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக எப்படி வேணால் கறந்துக்கலாம். மாடு வந்து புதைக்கிறதோ, எட்டி குதிச்சு அந்த பக்கம் ஓடுறதோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நேரில் வந்து 2 நேரம் கறந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து மேற்கு வந்து பல்லடம் நோக்கி வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல 2வது ஃபார்ம் இருக்குதுங்க. 2 பக்கமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நீங்கள் எங்கே வந்து பார்க்குறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம் இந்த பகுதியில் வாங்குறவங்களுக்கு நீங்கள் கரூர் ஃபார்ம் பரமத்திலேருந்து எடுத்திங்கனாலும் நம்ம பொங்கலூர் பல்லடத்துலேருந்து என்ன வாடகை போடுவோமோ அதே வாடகை தான் வசூல் பண்ணுறோமுங்க. கிழக்கிருந்து மறுபடியும் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வருது அப்படிங்கிறக்காக வந்து வாடகை தொகை நம்ம எச்சா வசூல் பண்ணுறது கிடையாது. மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க. அதே மாதிரி பால் கறந்து முடிச்ச அப்புறமும் சரி, பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும் சரிங்க, கண்ணுக்குட்டி நம்ம அவுத்து விடும்போது மாட்டோட இடது பக்கத்தில் தான் விடணுங்க. இப்போ நம்ம எப்படி விடுறோமோ அதே மாதிரி தான் கண்ணை விடணுங்க. இந்த மாடு வந்து ஒதுக்கில் கட்ட வேண்டியதில்லை, ஒரு ஓரமாக வந்து கம்பியில் கட்ட வேண்டியதில்லை. நடு இடத்துல நடுக்கடத்தில் மாட்டை கட்டாமல் கைத்தை தோல் மேலே போட்டு கறந்தாலும் மாடு வந்து கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நிற்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமுங்க. வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்த மாடுங்க. 3ஆம் ஈத்து மாடு. ஒரு 8.5 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னொரு 15லேருந்து ஒரு 20 நாளில் வந்து கன்று போட்டுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி உயரம் உள்ள ஒரு குட்டை இன மாடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு குட்டைங்க. தஞ்சாவூர் பகுதியில் இருக்க வேண்டிய குட்டை. இதுவும் இதுக்கு முன்னாடி முதல் பதிவாக போட்ட பால்மேலை குட்டை மாடும் ஒரே இடத்துல இருந்ததுங்க. நம்ம தெரிஞ்ச நண்பரே வந்து பார்த்திங்கன்னா
2 வருஷமாக வச்சுருந்தாங்க. 2க்குமே வந்து ஊசி தான் போட்டு செனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடை பொறுத்தளவுக்கும் பெண்கள் வந்து முழுமையாக கறந்துட்டு இருந்தாங்க, ஆண்களும் கறந்துட்டு இருந்தாங்க. கறவைக்கு எல்லா விதமான கேரண்டியும் கொடுக்குறோம். சுழி சுத்தத்துக்கு தெளிவான கேரண்டி கொடுக்குறோம். மாடு உதைக்காதுங்க, பாயாது, மழை தீவனம் எடுக்கிறதுல எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க. இதோட உயரம் 2.5 அடிங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோங்க, நம்ம வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் எந்த உயரம் இருக்குமோ அந்த உயரம் தான் இருக்கும். சுத்தமான ஒரு மினியேச்சர் மாடு. வீடியோவில் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய விவரங்களையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நேரில் தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்றோங்க. நேரில் வந்து பார்த்து திருப்தியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. இந்த மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின மாடுகள், குட்டை மாடுகள் நிறைய வந்து அழிஞ்சிட்டே வருது. நல்ல ஒரு செம்பூத்து காரியாக சந்தன பிள்ளை மற்றும் கருக்காமையிலே இருக்கக்கூடிய மாடுங்க. மடிகாம்பு சுத்தம், 4 காம்பில் பால் வர்றதுக்கு, கறவைக்கு நிற்கிறதுக்கு, எல்லா விதமான ஒழுக்கத்துக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம். இதோட விற்பனை விலை நிலவரம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி வருங்க. இப்போ பார்க்குறதுக்கு மடி வந்து பவர் இல்லாமல் இருக்கும். இதே மாட்டை வந்து இன்னொரு 10 நாள் கழித்து நம்ம பார்த்தோம்னா மடி வந்து நம்ம தகன்னு வந்து இறங்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. போன இதில் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டிய இடத்துல இருந்ததுங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முழு விவரத்தை கேட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மீத்து அல்லது 4ஆம் மீத்தை இருக்குங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு வந்த மாடு தானுங்க. பல் வந்து சேர்ந்துருச்சிங்க. பல் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். மற்றபடி குணவனத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது. 8.5 மாதம் சினைங்க. இன்னொரு 15 to 20 நாளில் வந்து கன்று போட்டுக்கும். ரொம்ப சாதுவான மாடுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 25,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. வேணுங்கிற நண்பர்கள் பெருசாக குறைக்காமல் 2 முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறோமுங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற ஒரு மயிலக்கன்று, காலக்கண்ணுங்க. சுத்தமான மயிலக்கன்று, நல்ல பால் மயிலில் சுறுசுறுப்பாக சூட்டிப்பாக கால் கருப்போட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. பின்மாட்டில் நல்ல அழகான பின்மாடு இருக்கும். கண்ணாமூலி நல்ல எடுப்பான கண்ணாமூலி இருக்குங்க. குழாம்புல்னாலும் கருப்பட்டி அரிசி ஊற்றுற மாதிரி தெளிவான குழாமைப்பு இருக்கும். அடிவேறு தொங்கல் இருக்காது. தாடை வந்து ரொம்ப அருந்தாடையில் இருக்கும். பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான பாடிங்க. தவிடு வந்து அதிகமாக குடிச்சங்காட்டி லேசாக வயிறு போட்ட மாதிரி தெரியும். தவிடு குடிக்கிறதுல, பருத்தி கூட்டணிங்கிறதுல பயங்கரமான வாய் கிடச்சிங்க. நம்மளும் ஒரு 3 நாளாக வச்சு பார்த்துட்டோம். எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடுதுங்க. இப்போ 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையை மட்டும் வரன்னு வச்சுட்ருக்குறோம். பூச்சி மாத்திரையெல்லாம் போட்டு விட்டாச்சு. கண் இன்னும் பெருவிட்டாய் வரும்போது அடிவேரெல்லாம் வந்து இன்னொரு 4 நாள், ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். நம்ம குடிக்குது அப்படின்ட்டு நம்ம தவிட்டை கலக்கி வச்சோம்னா எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சாலும் குடிச்சிக்குங்க. அதனால் வந்து வயிறு பெருத்த மாதிரி தெரியும். பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க. பருத்தி கொட்டை, இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பருத்தி கொட்டை வரப்பருத்தி கொட்டையே சாப்பிடுது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். தொப்புள் கொடி இல்லாமல், தாடை கொடி இல்லாமல் சுறுசுறுப்பு படபடப்பாக வேணும்னு எடுத்துக்கலாமே. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 29 ரூபா சொல்லியிருக்கிறோம். நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா
இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் போடாத ஒரு 18 மாதமான மயிலக்கன்று காளைக்கன்றுங்க. இது வந்து நம்ம மாட்டோட கன்று தானுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு 8 மாதம் 9 மாதம் நல்லா பால் விட்டு வளர்த்தி காட்டில் நல்லா குரங்காட்டில் மேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து விற்பனைக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம விற்பனை செஞ்ச விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துட்டோமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 60,000 பட்ஜெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. இந்த மாதிரி நல்ல கன்றுகள் நல்ல காளைக்கன்றுகள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் நல்லா தரமாக வளர்த்துனீங்கன்னா உங்கள் மாட்டு கன்றையும் நல்லா பால் விட்டு நல்ல முறையாக தரமாக வளர்த்துனீங்கன்னா நாம் விற்ற மாதிரி 60,000 பட்ஜெட்டுக்கு விற்கலாம். இன்றைக்கி 1,00,000 பட்ஜெட்டுக்கு விற்கலாமுங்க. நல்ல கன்னாக இருந்தால் சரி இன்றைக்கி 70,000 80,000 கொடுத்து வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த கன்று வந்து நம்ம காய் அடித்து காது வாட்டி தான் விற்கணும் அப்படின்னே வச்சுருந்தோம். நல்ல நோட்டத்தில் வந்துருச்சுங்க. பூச்சி மாதிரி கரெக்டாக கொடுத்தோம். அதே மாதிரி குரங்காட்டில் நல்லா மேய்ஞ்சுது. காய் அடித்து காது வாட்டி விட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு வந்து வெளிச்சமான முகத்தில் நல்ல தெளிவான முகம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 60,000 பட்ஜெட்டில் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் நல்ல மாடு நல்ல கன்றுகள் தேர்வு செஞ்சு வளர்த்துனீங்கன்னா காளைக்கன்றுகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வந்துருச்சு. நல்ல காளைகள் நல்ல கிடாரிகள் இருந்ததுன்னா நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நம்மளே கூட விற்பனை செஞ்சு பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக முன் வர்றோமுங்க. இன்னொரு மாட்டுக்கன்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறோம். அதோட வீடியோவையும் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு மாட்டோட கன்று காளைக்கன்று மூலிமா நம்மளுக்கு கிடைச்ச வருமானம் இந்த கன்று ஒரு 60,000, இன்னொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா 39,000. அது மாதிரி நல்ல தரமாக வளர்த்தணும். பூச்சி மாத்திரையாக கொடுத்து இல்லை உங்களுக்கு அது செய்ய வேண்டிய பராமரிப்பு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் தெளிவாக வச்சு வளர்த்துனோம்னா நம்மளுக்கு உண்டான விலை காளைக்கன்றுகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விலை இருக்குதுங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய் நம்ம விற்பனை செஞ்சுட்டோமுங்க. இதோட வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13 மாதம் தான் ஆகுதுங்க. காயடிக்காமல் அப்படியே வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. எப்போவுமே வந்து நாட்டு மாட்டில் 3 லிட்டர் பால் இருந்ததுன்னா ஒரு 2 லிட்டர் பாலை கறந்துட்டு 1 லிட்டர் பாலை வந்து கண்டிப்பாக கன்று கொடுக்கணும். 2 லிட்டர் இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு கன்று கொடுக்கணுங்க. வீட்டுக்கு தேவையான பாலை மட்டும் கறந்துட்டு ஒரு நேரம் தேவையில்லைன்னா மீண்டும் வந்து மாட்டு கன்றுக்குட்டியே அவுத்து விட்டுறலாம். அந்த மாதிரிலாம் வளர்த்துனா மட்டும்தான் கன்றுகள் வந்து இந்த மாதிரி தரமாக வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.